ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆஹ் ஏதாச்சும் ஒரு நல்ல அக்யூரேசியாக கொடுக்குற ஒரு இண்டிகேட்டர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நான் ஒரு கம்பைன் பண்ண ஒரு இண்டிகேட்டரோட ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இது 3மே வந்து எந்த ஒரு விதத்திலயும் வந்து எந்த ஒரு அடிஷனலா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்ல. ட்ரேடிங் வியூலயே இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஆ ஒரு இண்டிகேட்டர். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வால்யூம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரா இருக்கும். வால்யூம் வந்து இருக்கிறதுலயே வந்து எல்லா விதமான ட்ரேடரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வால்யூம் வந்து வால்யூமோட பிரஷர் எப்பல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, அது வந்து பைக்கும். வால்யூமோட பிரஷர் வந்து எப்பல்லாம் கம்மியாகுதோ, அப்போ வந்து செல்லுக்கும் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வால்யூம் வந்து இப்படி இருக்கு. வால்யூம் வந்து பிரஷர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து பை ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே பிரஷர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கூடிய சீக்கிரமே மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வால்யூம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அது ஒண்ணு. இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து அதுக்குன்னு தனி ஸ்டடீஸ் இருக்கு. ஆனா அத பத்தி நம்ம படிச்சு அது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, பிரஷர் எந்த சைடு இருக்கு? இப்ப செல் சைடு பிரஷர் இருக்கா? பை சைடு பிரஷர் இருக்கா? அப்படின்னு சொல்லி டீடைல்டா வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து சொல்லும். இது ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இதுலயே நிறைய டைப் ஆஃப் இண்டிகேட்டர், வால்யூம்லயும் நிறைய டைப் ஆஃப் பிரஷர் இண்டிகேட்டர் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும். இப்ப இந்த இண்டிகேட்டர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை செல் பிரஷர் அப்படின்னு பை ஸ்லாஷ் செல் ஹேஷ்டேக் ஸ்பேஸ் பிரஷர் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்துரும். செகண்ட் வந்து என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டில் கலர் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். இப்ப இந்த கேண்டில் கலர் ஜெனரேட்டர் அப்படின்றது என்ன கொடுக்கும் அப்படின்னா, இதோட செட்டிங்ஸ் எல்லாம் நான் மாத்தி வச்சிருக்கேன். நீங்க என்னோட செட்டிங்ஸ் பார்த்து அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் பார்த்துக்கோங்க. இன்புட்ல வந்து இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் இன்புட்ல வந்து எதெல்லாம் வந்து வச்சிருக்கேன், எதெல்லாம் வைக்கல அப்படின்றத பார்த்துக்கோங்க. லோவர் பீரியட், மீடியம் பீரியட் வச்சிருக்கேன். ஸ்டைல்ஸ்ல போய் பார்க்கும்போது அப் சைடு, டவுன் சைடு பிஎஸ்ஆர் வந்து எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து வந்து டைனி பீரியட் எனக்கு தேவையில்ல. லோவர் லோவர் பீரியட், மீடியம் பீரியட் இது வந்து முக்கியமா தேவை. லாங் பீரியட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிடலாம். கலர் இது இண்டிகேட்டர் பேர் என்னன்றத திருப்பி சொல்லிடு. கேண்டில் கலர் ஜெனரேட்டர். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, கேண்டில் ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகுதா, சைடுவேஸ்ல போதா, அப்புல போதா அப்படின்னு சொல்லி அந்த கேண்டிலோட கலர்லயே சொல்லும். சரியா? இப்ப நான் மாத்தி வச்சிருக்கேன் எல்லா கேண்டிலோட கலர்ஸையும். இப்ப நீங்க இதுல போய் பார்த்தாலே தெரியும். என்னோட ஸ்டைல்ஸ்லாம் வந்து எந்தெந்த இதுக்கு என்னென்ன விதமான கலர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பார் கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ வச்சிருக்கேன். எல்லோ வந்து எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சைடு வேல இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலர் இருக்கும். செகண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு செகண்ட் கலர் வந்து ரெட். மார்க்கெட் டவுன்ல பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா ரெட் கேண்டில் கிடைக்கும். மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து கிரீன். அதாவது வந்து மார்க்கெட் வந்து நல்ல பிரஷர் அப்ல போயிட்டு இருக்கும்போது கிரீன் கலர் கேண்டில் கிடைக்கும். சரியா? இது ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோரோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நோரோ ட்ரெண்ட் லைனும் ஒரு ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? சில பேர் ட்ரெண்ட் லைனை கூட ப்ராப்பரா வரைய தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப இது 3மே ஃபர்ஸ்ட். இப்ப இந்த கலர் இண்டிகேட்டர், கலர் ஜெனரேட்டர்ல கலர் ஜெனரேட்டரா அது பேர் என்ன? கேண்டில் கலர் ஜெனரேட்டர். இதுல தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரீன் வந்து அப்புக்கும், எல்லோ வந்து சைடுவே மார்க்கெட்டுக்கும், ரெட் வந்து டவுன் ட்ரெண்டையும் வந்து சொல்லுது. இப்ப இந்த வால்யூம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிரஷர் வந்து அந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த பிரஷர் வந்து இந்த இடத்துல வந்து இறங்குச்சு அப்படின்னா, போக போக இறங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா
மார்க்கெட் ஒரு புல்லிஷ்ல எந்திரிக்கும், பைக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அது வரைக்கும் இப்படியே சுத்திட்டே தான் இருக்கும். ஓகே. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த நோரோஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு. நோரோ ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணுது. கரெக்ட்டா? இப்ப வந்து 1 டச், 2 டச், 3 டச், 4வது டச், 4 டச் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன டிரா பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ரீட்டெய்லர் மெத்தட் இது வந்து ஒரு ரீட்டெய்லருக்குரியது தான். ரீட்டெய்லரோட கம்பைன்ட் இண்டிகேட்டருக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இன்ஸ்டிடியூஷன் இது கிடையாது. நான் இந்த இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ரீட்டெய்லருக்காண்டி ஒரு வீடியோ போடுறேன். சரி, இப்ப என்னன்றத பாத்துரலாம். இப்ப வந்து என்ன தெரியணும் அப்டின்னா, எப்பல்லாம் இந்த கிரீன் இஎம்ஏ வந்து அ எஸ்எம்இயா? இஎம்இயா? எப்ப வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் இந்த கிரீன் கலர் மூவிங் ஆவரேஜ் வந்து பிங்க்க வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ, அந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. இது கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி பத்தி. ஆனா, இது நம்ம ட்ரேட் பண்றது அது மட்டும் கிடையாது. நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் பண்றோம். அதனால கொஞ்சம் அக்யூரசி அதிகமா கிடைக்கும். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பை பண்ண போறோம் அப்படின்னா, வால்யூமோட இது வந்து பிரஷர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து வால்யூமோட பிரஷர் படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து செல்லுலயே தான் இருக்கு இன்னமும். சோ தட் வந்து நம்ம செல்லுக்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் வேற ஏதாவது ட்ரெண்ட் லைன் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து வால்யூம் வந்து பிரஷர் வந்து பை சைடு இருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் சைடு போயிட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நேரத்துல வந்து மூவ் ஆகும், மேலே ஏறும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராஸ் ஓவர் இந்த வால்யூம் வந்து கிரீன் கலராவும், இந்த பிரேக் அவுட் வந்து கிரீன் கலர் கேண்டிலாவும் முடிஞ்சா, அந்த இடம் வந்து நல்லா மேல போறதுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும். இப்ப நான் வேற இடத்துல ஏதாச்சும் நான் காட்டுறேன். இப்ப இந்த இடத்தையே கூட எடுத்துக்கலாம். ஆ இப்ப இந்த இடத்த எடுத்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்டின்னா, பிரைஸ் வந்து ஒரு இடத்துல மூவ் ஆயிட்டே இருக்குது. 1 தடவ, 2 தடவ, 3 தடவ, 4 தடவ கிட்ட ஒரு பிரைஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு ஒரே இடத்துல. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, பிரைஸ் வந்து ஒரு நல்லா வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு பியரிஷ் சைன் குடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்டின்னா, கிராஸ் ஓவர் பார்க்கணும். அதாவது வந்து கிராஸ் ஓவர் இங்கேயே நடந்துருச்சு. இந்த கிரீன் வந்து இந்த இடத்திலேயே வந்து கட் ஆயிருச்சு. இப்ப வந்து அப்ப செல்லிங்க்கு தான் அதிக ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இப்ப வந்து செல்லிங் வந்து தாராளமா பண்ணலாம். சரியா? இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த வால்யூம் வந்து செல் சைடு தான் இருக்குதா அப்டின்னு பார்க்கணும். வால்யூம் வந்து செல்லுக்கு தான் இருக்குது. இப்ப வந்து 3 வந்து என்ன பார்க்கணும் அப்டின்னா, இந்த பிரேக் அவுட் வந்து பீரிஷ்ல முடிஞ்சிருக்கா? ரெட் கேண்டில்ல முடிஞ்சிருக்கா அப்டின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. முடியல. பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் ஒரு கேண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, பீரிஷ்ல முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பிளேஸ் பண்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, கிரீன் வந்து இந்த பர்பிள் கலர வந்து கிராஸ் ஓவர் பண்ணிருக்கு. அப்ப வந்து இந்த இடத்துல கூட குளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி கிராஸ் ஓவர் ஆகுது. திருப்பி அந்த பியரிஷ் சைனே குடுத்திருக்கு. அப்ப இந்த இடத்துல திருப்பி கூட என்ட்ரி ஆகலாம். இன்னும் வால்யூம் அப்படித்தான் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனும் கிராஸ் கிராஸ் ஆகி தான் இருக்குது. ஆ இது மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. இப்ப வந்து இந்த மாரி வந்து நான் லாஸஸ கவர் பண்ணணும்னாலும், இந்த மாரி கட் பண்ணி கூட ட்ரேட் எடுக்கலாம். சரியா? சரி. அ ஃபால்ஸா வந்து நடக்க எது வந்து நடக்கும்? எப்படிலாம் நடக்கும்? இதுலருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இது இப்ப நடந்தது தான். சரி. இப்ப நம்ம 3 இண்டிகேட்டர் வந்து குடுத்துருக்கோம். ஒண்ணு வந்து நேரோ இண்டிகேட்டர், நோரோஸ் இண்டிகேட்டர், பை, செல், பிரஷர், வால்யூம் இண்டிகேட்டர். அதுக்கு அடுத்து வந்து அந்த கேண்டில் அந்த கேண்டில் அந்த இண்டிகேட்டர் கேண்டில் ஏதோ ஒரு ஜெனரேட்டர்ன்னு வரும். கேண்டில் கலர் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த இடம் தான் ஃபேக்கான ஒரு இடம். இப்ப என்ன இடம் இது வந்து எப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ஏஐடி நியூஸ் 10, 15 மினிட் டைம் ஃப்ரேமு. இப்ப வந்து நோரோ சிண்டிகேட்டர் ஒரு சார்ட் பேட்டர்ன் குடுத்துருச்சு. இப்ப இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா,
3மே வந்து ராங்ல இருக்கு. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து வால்யூம் படி பார்க்கும்போது, மார்க்கெட்ட செல்லு தான் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது போக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆனது வந்து பீரிஷ்ல தான் கிராஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து எல்லோ கேண்டில்ல கிராஸ் ஆயிருக்கு. எல்லோ கேண்டில்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சைடு வேக்கு தான் நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து எல்லோ கேண்டில்ன்றது சைடு வே மார்க்கெட்டு. அது போக என்ன ஆகல அப்படின்னா, இந்த இது கிராஸ் ஓவர் நடக்கல. சோ தட் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல எடுத்தா மார்க்கெட் வந்து திருப்பி கீழ வந்து கூட ஸ்டாப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல தான் ஃபேக் ஆகும். இப்ப அந்த இடத்துல தான் வந்து என்ன என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம வந்து லாஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். இப்ப இப்ப இந்த இடத்துல தெரியுதா? அதே சார்ட் தான். இப்ப ஏஇடி நியூஸ்ல வந்து அதே சார்ட் தான். இப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னா, மார்க்கெட் பிரேக் அவுட்டே நடந்திருந்தாலும், நம்மளுக்கு அந்த 3 இதுவுமே வந்து ஒண்ணா இல்லாதனால, நம்மளுக்கு ஒரு சான்ஸஸ் குடுக்காதனால, இது வந்து ஃபேக்கா தான் ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சிருக்கு. இதனால தான் வந்து அதிகமான ரீட்டெய்லர் லாஸ் ஆயிருப்பீங்க இந்த இடத்துல. இப்ப இந்த லாஸஸ் வந்து இந்த மாரி வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? தடுத்துக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு மெத்தட். ஒரு கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி உங்க லாஸஸ் வந்து தடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் இத சொன்னத டைரக்ட்டா வந்து அதிலேயே காட்டுறேன். சரி, ஓகே. இப்ப அதே சார்ட் தான். நான் அதே தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அப்படியே பார்த்தாலே தெரியும். இந்த நோரோஸ் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ட்ரெண்ட் குடுத்திருக்கு. அதே மாரியே வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டாப் அடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஸ்டாப் அடிச்சிருக்கோம். பிரேக் அவுட் வந்து எல்லோ கேண்டில்ல முடிஞ்சிருக்கு. இதுவும் வந்து செல்லுல முடிஞ்சிருக்கு. வால்யூமும் வந்து பிரஷர் வந்து செல்லுலயே தான் இருக்கு. தட் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. இப்ப வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றா, ஒரு ட்ரெண்ட் லைன கிராஸ் ஓவர் புல்லிஷா கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கணும். அது போக வந்து இந்த இது ஆ மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் அவுட் ஆயிருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த வால்யூம் வந்து கிரீன் கலர்ல இருக்கணும். வால்யூம் வந்து பை சைடு இருக்கணும். ஒரு பைக்கு பண்ணும்போது. ஓகேவா? இது 3 இருந்தா மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் அக்யூரேட்டாவ மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இதுதான் ஒரு கம்பைன்ட் இண்டிகேட்டருக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அ இத பத்தி நான் வந்து இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா, இது யூஸ்ஃபுல்லா யாருக்காச்சும் ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்க வைங்க. ஓகேவா? நான் ரொம்ப வந்து உங்களுக்காண்டி தான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி ஒரு 5, 6 நாள் கிட்ட இது மட்டுமே எடுத்து வச்சு, இதுல மாடிஃபை பண்ணி, இத நான் உங்களுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? புடிச்சிருந்தா யாருக்காச்சும் ஷேர் பண்ணி, அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்க வைங்க. ஓகேவா? சரி, அதே மாரியே வந்து ஆ இதெல்லாம் என் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்றது உங்களுக்கு தெரியும். நான் யூஸ் பண்ற ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஜீனியஸ் மணி கான்செப்ட் அதான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து என்ன மாதிரியே வந்து பேங்க் இன்ஸ்டிடியூஷன் வைஸ் ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, என்னோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கோர்ஸ் வந்து ஜனவரி 13 வந்து நடக்குது. அது ஜாயின் போடணும் அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் குடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பர கிளிக் பண்ணி என்ன நீங்க பேசலாம். நான் என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். என் கோர்ஸ்ல என்ன நடக்கும் அப்டின்னா, 17 டேஸ் வந்து கோர்ஸ் நடக்கும். எல்லா டைப் ஆஃப் கான்செப்ட்டும் வந்து கிளியர் பண்ணிருவேன். ரீடெய்லர் கான்செப்ட் ஆகட்டும், சார்ட் பேட்டர்ன் ஸ்டடி, வேவ் ஸ்டடி, ஹார்மோனிக் ஸ்டடி, ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி ஸ்டடி, அதுக்கு அடுத்து வந்து ஒயிக் ஆஃப் ஸ்டடி, ஃபண்டமெண்டல் ஸ்டடி, சென்டிமெண்டல் ஸ்டடி எல்லாமே வந்து டீட்டெயில்டா கவர் பண்ணிருவேன். 17 டேஸ் வந்து கிளாஸ் நடக்கும். Zoomல வந்து கிளாஸ் நடக்கும். ஏற்கனவே வந்து 14 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அத நீங்க கிளிக் பண்ணி என்ட்ட பேசலாம். நீங்க கேட்கலாம். கமெண்ட்ல என்ன விதமான வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நான் வந்து அதுக்கேத்த மாரி வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே. பை.